ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனைவருக்கும் தமிழ் நியூ இயர் தின வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்க வந்து ஏப்ரல் 14 எஸ் எல்லாரும் வீட்டில் நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் நியூ இயர்ல நம்ம காலையில எழுந்துச்சு நம்ம பூரியும் வடகரையும் ஒரு வயிற்று குடிச்சிட்டு கேசரியோட வந்துட்டோம். ஏன்னா பொங்கல்னு சொல்ற பாருங்க, தமிழ் நியூ இயர்னாலே கேசரி, கேசரினாலே நியூ இயர். ஸோ கேசரி இல்லாம நியூ இயர் எப்படின்னு கேசரி எடுத்துட்டு வந்துட்டேன். இதோ பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி. சூப்பரா இருக்கு கேசரி. நீங்களும் கேசரி சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமலா திருப்பதியோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். எஸ், நீ திருப்பதியோட எபிசோட் 4லயே முடிச்சிருக்கலாம் என்னன்னு கேட்பீங்க. பட் எபிசோட் 5ல நீங்க நம்ம பார்க்க போறது திருப்பதியோட மறுபக்கம்னு சொல்லலாம். திருமலாவோட மறுபக்கம் என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கா விளாக் சூப்பரா இருக்கும். நம்ம வளவன் பேசாம அந்த விளாக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கேசரி கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பைட் கிடைக்கும். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பஸ்ல ஏறி இருக்கோம். அந்த திருமலா லோக்கல் பஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லோக்கல் பஸ் ஏறி இருக்கோம். இந்த மனுஷங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது வந்து எங்கே போகுதுன்னா பாபநாசம் கோயிலுக்கு தான் போகுது. பாபநாசம்ல என்ன இருக்குன்னா, பாபநாசம்ல டேம் இருக்குது, அடுத்து கோயில் இருக்குது. டேம் வாட்டர், அந்த டேம் இருக்குது, அடுத்து வந்து இது கோயிலும் இருக்குது. அது போய் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம வந்து தீர்த்தமும் கிடைக்கும் அந்த பாபநாசத்தில், அதுவும் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் போனதில்லை, எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி போகலாம். பஸ்ஸு கிளம்பிடுச்சு ஃப்ரான்ஸ், அவள்தான் போயிட்டுருக்காரு நம்ம டிரைவர். அவள்தான் இனி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாபநாசத்தில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பாபநாசம் போனால் வேறு லெவல் பண்ணலாம். இந்த டேம் வந்து ரொம்ப கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். காதுலாம் சரியாக அடிக்குது கைஸ். பாருங்க, அப்படியே மழை இருக்கு, நம்ம கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். வந்து இந்த ப்ரெஷர்னால நினைக்கிறேன். காதுலாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசினாலும் எனக்கு எப்போ கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பாருங்க, செம்ம ஃபாரஸ்ட்டில் அப்படியே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. ரைஸ் இதுதான் பாபநாசம் டேமுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் இறக்கி விட்டாங்க பாபநாசம் டேமுன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரான்ஸ். இதுதா பாப்ப விநாசனம் டேம், இது பேர் ஃபுல் நேம் வந்து. சரியான கூட்டம் இருக்காங்க ஃப்ரான்ஸ். நம்மளோட பாபநாசம் டேம் இல்லை தான் கோயில். பாபநாசம் கோயிலாக டேம் என்னன்னு தெரியல. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட தெரியுது இல்லை. இதெல்லாம் போய் கீழே இறக்கிட்டு போகுது. மலை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகுது தெரில. அப்படியே மக்கள் நம்மளும் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த தீர்த்தம். நம்ம இப்போ பாபநாசம் அங்கே தான் இருக்கும். உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். வியூலாம் எப்படி மாசாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக தீர்த்தம்லாம் குடிச்சிட்டு அப்படியே கால்லாம் நினச்சிட்டு சூப்பராக வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் வியூ இல்லை, வேறு லெவலாக இருக்குது. இதுதான் நம்ம அந்த கோயில், பார்த்துக்கோங்க கோயில். ஏன்னா கோயில் உள்ளெல்லாம் அளவு இல்லை வீடியோ. அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம டேம் இருக்குல்ல, அந்த டேம் உள்ளே போக விடுவாங்களான்னு தெரில. இப்போ விட்டாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்படியே சரியான கூட்டம் கைஸ். எங்கேயும் கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே சரியான கூட்டம். இங்கே பாருங்கள், வா இதுதான் இயற்கைங்க. நீங்களும் வந்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா.
கோயில் எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கோம். ஆனால் வர வழியில் சரியான ஷாப் கைஸ். ஷாப்னா தான் அந்த கருங்காலி மாலை, அந்த மாலை, இந்த மாலை, நிறைய மாலை, அடுத்து அந்த கைக்கு போடுற கயிறு எல்லாமே இருக்கும் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் வாங்கலாம். ஹேண்ட்ஸம் பசங்கன்னு பேர் சொன்னீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். அவள் தான் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பஸ்ஸு வந்துச்சுன்னா ஏறி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்ம பஸ்ஸு ஒரு நம்ம விட்டதுலேருந்து 1 ஹவரோ 1/2 ஹவர் தெரில, அது 1 ஹவர்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியோ ஆயிடுச்சு 1 ஹவர் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏறி போயிடலாம். இதுதான் பாபநாசம். மொத்தத்துக்கு பாபநாசத்தை பார்த்துட்டு நம்ம இப்போது பஸ்ஸில் போகிறோம். ఒక్కసారిగా గోవిందా 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 కొద్దిగా లాగాలి గోవిందా లాగాలి గోవిందా. இதுதான் நம்மளோட திருமலா. எப்படி இருக்கு கைஸ் பாருங்க, சரியான கூட்டம். கூட நான் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க. வா, ஆனால் ரியலாக மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கைஸ். என்ன பண்ணாலும் கூட்டம் மட்டும் குறைய மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. இங்கே சாப்பிட்டு போகணும், பட் நம்ம எப்படி சுற்றி போகிறோன்னு ஓகேங்களா. இப்போ இவங்களாம் தரிசனம் பண்ணிட்டு இவங்க லட்டு வாங்க போயிட்டுருக்காங்க. இங்கே தான் நம்ம மெயினாக போயிட்டு பார்க்குறது. இப்போ ஆக்டர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இது வரைக்கும் வீடியோ எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு வாட்டி வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட திருப்பதி விளாக். நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் நம்ம நாளைக்கு தான் தரிசனம் பண்ணுவோம். நம்ம சூப்பராக தரிசனம் பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஏன் ரொம்ப நேரம் காட்டுறோன்னா எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்மளும் ஒரு வீடியோ எடுக்கலாம். நம்மளும் யூடியூபரில் யார் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும்னு எடுக்கிறோம். இனி வந்து திருமலாவில் 3rd டே ஃபைனலி நம்ம லாஸ்ட் டே வந்துட்டோம். இன்றைக்கி ஐ திங்க் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி தான் நம்ம தரிசனம் கிடச்சிருச்சு. நேற்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் கிடச்சிருச்சுன்னு. எஸ், இன்றைக்கி 1 மணிக்கு நம்மளுக்கு தரிசனம். பட் நம்ம முன்னாடியே போயிட்டு நம்ம இப்படி லைனில் போயிட்டாலும் நம்மளுக்கு குத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 11 o'clock 12 அந்த மாதிரி போனாலே 1 o'clock கழிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 o'clock சொல்லுவாங்க, பட் லேட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். எங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியுதோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எங்கெங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாதோ அங்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அவ்வளோதான். இப்போ தான் எந்திரிச்சு பெண்டிங்கில் காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு கீழே போயிட்டு அப்படியே சும்மா வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துவிட்டோம். கீழே அப்படியே சும்மா 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இப்போது உங்களுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கேன். கீழே ஃபோன் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா, பட் நான் மறந்துட்டேன். ஆனால் கைஸ் இங்கே செம்ம குளிராக இருக்குது கைஸ். தெரியுதா, செம்ம குளிர் கைஸ். காலையில் 8 மணி ஆகுது, இன்னும் குளிர் குறையில, செம்ம குளிர். தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் எல்லாமே மார்ச் மாதத்தில் வரீங்கன்னா தயவுசெய்து ஒரு ஸ்வெட்டர் இல்லைனா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு. ஏன்னா நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல, நான் டிஷர்ட் மாதிரி போட்டு வந்ததுனால ரொம்ப குளிருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு மாதிரி இருக்குது. ஆனாலும் சூரியன் நல்லா வராரு பாருங்கள், மூஞ்சியில் சூரியன் அப்படியே பறிச்சுன்னு வராரு. ஆனாலும் இங்கே குளிராக இருக்குது. கீழெலாம் போனால் அப்படியே காதெலாம் ஜில்லுன்னு இருக்குது. நான் ரியலாகவே சொல்கிறேன், செம்ம குளிரில் இருக்குது. திருப்பதி கீழே திருப்பதி அவ்வளோ குளிர் இருக்கான்னு தெரில, பட் மேலே திருமலாவில் செம்ம குளிர் ஐஸ். அவள் தான் இதவங்க நம்ம ரூம் கிட்டே இருக்கோம். நம்ம ரூம் விட்டு எப்போ வெளில போகணுமோ நம்மளுக்கு தெரில. அந்த ஐஸ் நான் பார்த்துட்டு வந்தால் வெளில போகணும்னு நினைக்கிறேன். சரி ஐஸ், உங்களுக்கு இனி வெளில எங்கேயாச்சும் போனால் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். கைஸ்
இதுதான் மியூசியம். அந்த நம்மளோட மெயின் சாமி இருக்கார்ல பெருமாள், அவர் வந்து யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அந்த காலத்தில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இந்த மியூசியமில் இருக்கும். இந்த மியூசியமை காட்டணுன்னு தான் எனக்கும் ஆசை. பட்டு டெம்பரரிலி க்ளோஸ்டாக உள்ளே வந்து நிறைய ஏதோ ஒர்க்கு நடக்குதான். ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஹேண்ட்ஸம் பசங்களுக்கு மட்டும் வழி விடுங்க. கொஞ்சம் சரி உள்ளே வழி ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சரிதா எஸ்பி மியூசியம். பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மியூசியம். இந்த WQ4ன்னு ஒரு கேட் இருக்கும், அது ஆப்போசிட் இப்படி வந்தீங்கன்னா தான் மியூசியமு. சூப்பராக இருக்குது, வெளியே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே அவங்கள யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பழைய காலத்துலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளோட தரிசனத்துக்கு தான் போகிறோம். இது வந்து டோக்கன் தரிசனம், ஃப்ரீ தரிசனம் அந்த சைடு இருக்குது. பாருங்கள் டோக்கன் தரிசனத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் இனி ஃபோன் பிடிங்கி வச்சுருவாங்க போல், பார்க்கலாம். ஆனால் இங்கே காலியாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உள்ளே சரியான கூட்டம் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே என்ட்ரிலே பிடிக்கிறாங்க, டோக்கன் காமிச்சா இன்னைக்கு டேட்டா நாளைக்கு டேட்டா எத்தனை மணிக்குன்னு பார்த்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ ஃப்ரீ தரிசனம் இதுக்குள்ளே வரதுக்கு சான்ஸே இல்லை. எப்படி டோக்கன் தான் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. வேறு லெவலு சூப்பராக போயிட்டுருக்கோம். இது ஃப்ரீ தரிசனம்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்குது. காய்ஸ் நம்ம சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு தரிசனம். இன்றைக்கி ஆக்சுவலாக டியூஸ்டே, சாமி வேறு லெவலாக இருந்தார். நம்ம கோரிக்கை எல்லாம் கோரிட்டு நம்ம எல்லா கலாச்சாரம் எல்லாமே சூப்பராக நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூம் இருக்குது, நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை, நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே வந்துட்டோங்க எலக்ட்ரிக் பஸ்ஸு சரிதா. எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறி இப்போ நம்ம திருப்பதி தான் போகிறோம். டைம் இப்போ எவ்வளோ ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:40 ஆகுது கைஸ் டைமு. 6:40க்கு நம்ம கீழே கிளம்புறோம். கீழே போயிட்டு எப்படியோ ஒரு 1/2 hour 40 minutes அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போனதுக்கப்புறம் ஒன்று அங்கே ரூம் எடுத்து அங்கே தங்கணும். ஆனால் நாளைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். மிட் நைட் ஆகிடுச்சுன்னா பஸ்லாம் இருக்காது மோஸ்ட்லி. இல்லைனா அப்படி பஸ் இருந்துச்சுன்னா நம்ம மிட் நைட்டே கிளம்பிட்டு தான் ஒரு 8 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டு மிட் நைட் தான் நம்ம அங்கே போவோம் சென்னைக்கு. அதுதான் எப்படின்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இது எலக்ட்ரிக் பஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், வழி டர்னிங்லாம் சூப்பராக அடிக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் பஸ் இது பாருங்க. நம்ம வேறு எமர்ஜென்சி சீக்கிரம் வந்துருக்கா அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் ஃப்ரான்ஸ். சூப்பராக இருந்துச்சு கை சாமியை தரிசனம் அழகாக பண்ணிட்டோம். நம்ம டோக்கனு 1 o'clock கொடுத்தாங்களே, கரெக்டாக 12 o'clock எல்லாம் உள்ளே போயிட்டோம். 1 o'clock சூப்பராக பார்த்துட்டு 1 o'clock போல 2 o'clock ஆகிடுச்சு. நம்மளுக்கு எனக்கு தரிசனம் கரெக்டாக 4 hours ஆகிடுச்சு கைஸ். 4 hours நான் தரிசனம் பண்ணிட்டேன். 4 hours போயிட்டு 4 hours சூப்பராக பண்ணிட்டு அவ்வளோ கீழே போயிட்டுருக்கோம். எஸ் கைஸ், நம்ம திருப்பதி திருமலாவோட லாஸ்ட் வீடியோ அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் எபிசோட். நல்லபடியாக நம்ம தரிசனம் திருப்பதியில் சூப்பராக பார்த்துட்டு இப்போ நம்ம அவ்வளோதான் நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. எப்படியோ அவ்வளோதான் நம்மளோட லாஸ்ட் எபிசோட் இதுதான். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. அவ்வளோதான் நம்ம சென்னைக்கு ரீச் ஆகிட்டு சூப்பராக தரிசனம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம சென்னையிலேருந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். அத்துடன் உங்களை சமஸ்க நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், பாய் மக்களே.